இன்றைக்கி நம்ம வீடியோவில் லேசர் ஆயுதத்தை பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். அதுவும் இல்லாமல் வந்து ஐஎன்எஸ் அக்ரா 3, அதாவது நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன். இது வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு வாங்குகிற ஒரு நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன். இது வந்து நம்ம ரத்து பண்ணுறதா இருக்கும், அதாவது கேன்சல் பண்ணுறதா இருக்கும். இந்த மாதிரி ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்குது. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு A2G டிஃபென்ஸ் தமிழ். ஓகே, நம்ம டிஆர்டிஓ வந்து ஹை எனர்ஜி இருக்கிற லேசர் ஆயுதங்களை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. இந்த ஹை எனர்ஜி அமைப்பை வந்து உருவாக்குறதுக்கு LBSE சிஸ்டத்தை வந்து உருவாக்குறதா இருக்காங்க. அதாவது சயின்டிஃபிக் சிஸ்டத்தை வந்து ஒரு பெரிய பீம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இந்தியா. ஹைதராபாத்தில் இருக்கிற செஸ்ங்கிற ஒரு நிறுவனத்தில் வந்து ஹை எனர்ஜி ஆயுதங்களை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹை எனர்ஜி ஆயுதங்கள் வந்து எப்படி செயல்படும்னா, ஒரு லேசர் கதிர் மூலியமாக செயல்படுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு மிசைலோ இல்லை வந்து ஏதோ ஒரு கப்பலோ ஒரு வாகனமோ வந்து நம்மளுக்கு அச்சுறுத்தலாம் வருதுன்னா, அதை வந்து நம்ம இப்போ இருக்கிற நம்ம டெக்னாலஜி வெப்பன்ஸை வச்சு ஒரு ஏவுகணையை விட்டோ இல்லை வந்து ஒரு பாதுகாப்பு அமைப்பை வச்சோ அதிலிருந்து ஒரு மிசைலை தான் லான்ச் பண்ண முடியும். ஆனால் வந்து இந்த லேசர் அமைப்புகள் வந்து இது எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து எத்தனை ஏவுகணை வந்தாலும் எத்தனை வெஹிக்கிள்ஸ் வந்தாலும் நம்ம வந்து இதை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். குறிப்பிட்ட தர இது எதெல்லாம் அட்டாக் பண்ணுன்னா, நிறைய சோல்ஜர்ஸை வந்து இதை அட்டாக் பண்ணுங்க. நம்ம எல்லைக்குள்ளே முன்னாடி வர முடியாமல் ஒரு கதிர்வீச்சு மாதிரி வச்சு நிறைய சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணோம். நிறைய ஏவுகணைகளை அட்டாக் பண்ணலாங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமானது, நிறைய ட்ரோன்களை வந்து இதால் தடுக்க முடியும். அப்புறம் நிறைய வெஹிக்கிள்ஸை தடுக்க முடியும். இந்த பீரங்கிகள்லாம் உள்ளே வரும்போது லேசர் கதிரை வச்சு அதில் இருக்கிற பார்ட்ஸுகளை நம்ம டேமேஜ் பண்ண முடியும். அதை முன்னாடி வந்து வர முடியாமல் பண்ண முடியும். முக்கியமாக ட்ரோனை வந்து தடுக்க முடியும். நம்ம பார்த்தோம்னா நிறைய சின்ன சின்ன ட்ரோன்லாம் வந்து நம்ம பெரிய பெரிய பீரங்கி மேலேயும் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் மேலேயும் வந்து சின்ன சின்ன ட்ரோன்லாம் வந்து ஈஸியாக தாக்குதல் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஏவுகணைகள் வச்சு அட்டாக் பண்ணால் அதோட செலவு வந்து அதிகமாக இருக்கும். அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு லேசர் ஆயுதங்களை வந்து எல்லா நாடுகளுமே தயாரிச்சுக்கிட்டு இருக்கு. இது வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுத்திக்கலாம். அதாவது ஒரு லேண்டில் வச்சு பயன்படுத்திக்கலாம், ஒரு கப்பலில் வச்சு பயன்படுத்திக்கலாம், ஒரு விமானத்தில் வச்சு பயன்படுத்திக்கலாம். இதை வந்து எப்படின்னா பயன்படுத்துகிற மாதிரி தான் வடிவமைப்பாங்க. இந்த ஆயுதங்களை வந்து பயன்படுத்துறதுனால ஒரு போர்க்களம் வந்து ரொம்ப அமைதியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப துல்லியமாகவும் இருக்கும். ஒரு ஏவுகணை அனுப்பினோம்னாவும் கொஞ்சம் வந்து அதோட டிஸ்டன்ஸ் மாறும். அது அக்யூரேட்டாக அடிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது கைஸ், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மாறும். ஆனால் வந்து இந்த மாதிரி லேசர் கதிர் ஆயுதங்கள் வந்து துல்லியமாக அதை தாக்குங்க. இப்போ நம்ம டிஆர்டிஓ வந்து எதிர்காலத்தில் வந்து டைரக்ட் எனர்ஜி வெப்பன், அதாவது லேசர் வெப்பனை தான் டைரக்ட் எனர்ஜி வெப்பன்னு சொல்லுவாங்க. இதை வந்து சோதனைக்காக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஆராய்ச்சியிலையும் ஈடுபட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி செயல்படும்னா, இது வந்து பக்கத்தில் இருக்கிற ஆயுதங்கள்லையும் பக்கத்தில் இருக்க அச்சுறுத்தல்கள்லையும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுலையும் வந்து இதால் துல்லியமாக தாக்க முடியும். இதுக்கு வந்து இந்த லேசருக்கு வந்து எவ்வளோ பவர் வேணும்னா 100 கிலோ வாட் பவர் வந்து இதுக்கு தேவைப்படுது. இப்போ ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்த டாபிக்கு போகலாம். இப்போ வந்து நம்ம சக்ரா 3ங்கிறது வந்து சக்ரா 3 நியூக்ளியர் அட்டாக் சப்மரீனை பற்றி பார்க்கலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சக்ரா 1 சக்ரா 2யும் பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா வந்து இதை முன்னாடி பார்த்தா தான் கைஸ் உங்களுக்கு இதை புரியும். அதனால் இதை முன்னாடி பார்த்துடலாங்க. சக்ரா 1ங்கிறது வந்து ஒரு நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன். இது வந்து 8140 டன் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி சப்மரீன் கட்டுமானத்தில் வந்து ரஷ்யா வந்து 1993 வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து நிதி பற்றாக்குறையால் வந்து இதை வந்து பாதியிலேயே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து நிதி உதவி செஞ்சிச்சுன்னு வந்து ஒரு டாக் இருக்கு கைஸ். அதனால வந்து இந்தியாவுக்கு வந்து 10 வருஷத்துக்கு வந்து இந்த சப்மரீனை வந்து குத்தகைக்கு விடுற மாதிரி, நம்ம அமௌண்ட் கட்டி தான் வாங்குகிறோம், குத்தகைக்கு விடுற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. இந்த சப்மரீனை வந்து 2008 வந்து K1/2 நிர்பாய் என்கிற சப்மரீனை வந்து கட்டி முடித்தாங்க. இதை வந்து ரஷ்யாவோட கடற்படையில் வந்து 2009 வந்து சேர்த்துட்டு வந்து எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்ச பிறகு இந்தியாவுக்காக 2012 வந்து இந்தியா கடற்படைக்கு INS சக்ரா 1 வந்து 10 வருஷத்துக்காக அவங்க லீஸுக்கு விட்டாங்க. நம்ம வந்து ஜூன் 21 வந்து இந்த லீஸ் முடிஞ்சு ரஷ்யாக்கிட்டே வந்து இது திருப்பி அனுப்பிட்டோம். இந்த சப்மரீனில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. சக்ரா 1ஓட மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் தான். இப்போ வந்து சக்ரா 2வை பற்றி பார்க்கலாம். வழக்கம் போல் கைஸ், சக்ரா 2ங்கிறதும் வந்து ஒரு நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன் தான்.
இதையும் வந்து 10 வருஷத்துக்கு தான் நம்ம லீஸுக்கு எடுத்திருந்தோம். இந்த சப்மரீனை வந்து நம்ம 2012 வந்து எடுத்திருந்தோம் லீஸுக்கு. முன்னாடி இருக்கிற ஒரு லைனை கட் பண்ணிட்டு. ஆனால் இதை வந்து 2020 வந்து நம்ம இதில் ஒரு வெடிப்பு ஏற்பட்டதுனால வந்து இதை வந்து நம்ம திருப்பி தர மாதிரி இருந்தோம். இதில் இருக்கிற ஒரு சிலிண்டரை வந்து வெடிச்சிருச்சு கைஸ் ஒரு ஆக்சிடெண்ட்டில். அதனால வந்து இதில் இருக்கிற அந்த மேல்பரப்பில் இருக்கிற அந்த ஓடு மாதிரி இருக்கிற அமைப்பில் வந்து 2 ஓடுங்க வந்து கொஞ்சம் சேதமாயிருச்சு. அதுவும் இல்லாமல் உள்ள வந்து ஒரு சிலிண்டர் வெடிச்சதுனால வந்து இதில் வந்து நிறைய முக்கியமான பார்ட்ஸு மைன்யூட்டான பார்ட்ஸ்லாம் வந்து நிறைய டேமேஜ் ஆயிருந்துச்சு. அதனால வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த கப்பலை வந்து ரஷ்யாக்கிட்டேயே நம்ம ஒப்படைச்சிட்டோம். இந்த கப்பல் வந்து 2012 வந்து 10 வருஷம் வந்து குத்தகைக்கு விடப்பட்டுச்சு. இதோட செலவு மட்டும் நம்மளுக்கு இந்தியாவுக்கு எவ்வளோனா வந்து $2 பில்லியன் அமெரிக்கன் $2 பில்லியன் ஆகும். முன்னாடியே இந்த சப்மரீனை வந்து கொடுத்ததுனால வந்து நம்மளுக்கு எந்த யூஸும் இல்லை. ரஷ்யாவுக்கும் வந்து இதை சரி பண்ண முடியாதுங்கிறதுனால இதை வந்து ஸ்கிராப்புக்கு தான் அனுப்பிட்டாங்க அவங்க. இப்போ வந்து சக்ரா 2ல இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. இப்போ சக்ரா 3யை பற்றி பார்க்கலாம். சக்ரா 3 வந்து 2019 வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் இட்டாங்க. $3 பில்லியன் ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தம் படி வந்து 2025 வந்து நியூக்ளியர் அட்டாக் சப்மரீனை வந்து இந்தியாவுக்கு தரணும். ஆனால் இது வந்து கொஞ்சம் கேன்சல் ஆச்சுன்னு வந்து நிறையா நியூஸஸ் வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து எதுக்கு கேன்சல் பண்ணணும்னு வந்து நம்மளுக்கு கிளியரான நியூஸஸ் வரல எனக்கும் கிடைக்கவும் இல்லை கைஸ். நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். எதுக்கு கேன்சல் ஆச்சுன்னு வந்து கிளியரான நியூஸஸ் வந்து நம்மளுக்கு இல்லாததுனால வந்து நம்ம வந்து குத்துமதிப்பாக எதுவும் பேச முடியாது பேசவும் கூடாது. ஓகே கைஸ், கிளியரான நியூஸ் கிடைச்ச பிறகு இந்த சக்ரா 3 வந்து எதுக்கு கேன்சல் பண்ணாங்கன்னு வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் கைஸ். ஆனால் வந்து இந்த சக்ரா 2ல் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. இன்னொன்று வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்ததுனால வந்து ரஷ்யாவுக்கு வந்து நிறையா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கல. அதனாலனா வந்து நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். நிறையா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காததுனால இவங்க வேறு ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸை போட்டு சப்மரீனை ரெடி பண்ணி இது நியூக்ளியர் அட்டாக் சப்மரீன் வந்து ஒரு எதிரியோட கடல் பரப்புக்கு போய் அவங்களுக்கே தெரியாமல் அட்டாக் பண்ணுறது தான் இதோட வேலை. அப்படிங்கும்போது வந்து இது வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும். எந்த சப்மரீனாலையும் இல்லை எந்த கப்பல்னாலையும் வந்து இதை கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இருக்கணும். அவ்வளோ டெக்னாலஜி வந்து இதில் இருக்கணும். இதில் வந்து கொஞ்சம் ஏதோ குறைபாடுகள் இருக்குமா இருக்காதாங்கிறது வந்து நம்ம நிபுணர்களுக்கு தான் தெரியும். இதை கேன்சல் பண்ணுறதுக்கான ஒரிஜினல் காரணமும் நம்மளுக்கு சொல்லலை. ஓகே கேஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோக்கு வந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பை.